உலகின் மிக சிறந்த சொல் செயல். அந்த செயலை யார் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எத்தனை பேர் செய்கிறாங்க, எந்த நேரத்தில் செய்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம தாய்மொழியில் நம்மளால் சரியாக சொல்ல முடியும். ஆனால் இங்கிலீஷில் ஒரு மொழியை ஒழுங்காக கற்றுக்கிட்டோம்னா உலகத்தில் இருக்க எல்லா மொழியையும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஒரு சொல்லை உச்சரிப்பதற்கும் அதனுடைய பொருளை உணர்த்துவதற்கும் நிறைய செயலிகள் இருக்கு. Verb நாம் எழுதுகிற சென்டென்ஸில் அந்த வேர்பை கரெக்டாக யூஸ் பண்ணலன்னா மீனிங் மாறிடும். அதனால் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல சரியாக யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் முக்கியம். காலத்திற்கு ஏற்ற மாதிரி, எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி, செய்யும் பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த வேர்ப்ஸை சில இடத்துல துணை வினை சொற்களாகவும் கேள்வியாகவும் பயன்படுத்தக்கூடிய நேரங்கள் வரும். இதை பார்க்கும்போதும் டீச்சர்ஸ் எழுதி போடும்போதும் அதனுடைய மீனிங்கோட படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். அதை எப்படி எழுதணும், எந்த வகையில் அதோடைய விளக்கம் வரணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். முதல்ல அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க, அதோடைய மீனிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்ஷன் வேர்ட்ஸோட அடுத்த படிநிலைகளையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம்.